டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நிறைய ஆண்கள் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? உண்மையிலே நம்ம உடம்புல எழுச்சி இருக்கா இல்லையாங்கிறது புரிஞ்சிக்காம குழம்பிக்கிட்டு இருக்கிறதா. எரெக்ஷன் இருக்கு, எரெக்ஷன் இல்லை, விந்து முந்துதல் இருக்கு, விந்து முந்துதல் இல்லை. என்ன நடக்குது இன்னைக்கு? 16-18 வயதிலேயே இன்றைக்கு நிறைய ஆண்கள் சுய இன்பம்னு சொல்லக்கூடிய மாஸ்டுபேஷனுக்கு அடிமையாகிறத பார்க்கணும். யாராவது ஒருத்தர் நான் மாஸ்டுபேஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னார்னா அவர் கோடியில் ஒருத்தராகத்தான் இருக்க முடியுமே தவிர, இன்றைக்கு இந்த கம்ப்யூட்டர் யுகம், மொபைல் யுகம்னு சொல்லக்கூடிய லாக்டவுனுக்கு பிறகு நம்ம பார்க்கக்கூடிய எல்லாரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாஸ்டுபேஷன்ல தான் இருக்காங்க. பொதுவாக மாஸ்டுபேஷன் பண்ணும்போது கற்பனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட சேர்ந்து தான் இன்றைக்கு ஆண்கள் இருக்கிறத பார்க்கணும். அவங்களுக்கு பிடிச்ச பெண் இல்லை அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கக்கூடிய தாம்பத்திய சுகமளிக்கக்கூடிய விஷயங்களை கற்பனை செய்தோ அல்லது டிவியில பார்க்கறது அல்லது மொபைல்ல பார்க்கறதுன்னு ஏதோ ஒரு விஷயத்தை செய்து பார்க்கும்போது அந்த இடத்தில் ஏற்படுகின்ற அட்ரினலின் ரஷ்ன்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய தூண்டுதல் மிக குறுகிய காலம் இருக்கக்கூடிய தூண்டுதலாக, ஏன்னா உடல் உழைப்பே அங்க கிடையாது, ஆனா சின்ன ஒரு ரஷ் வரும்போது உடனே அவர்களுக்கு விந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. திருமணம் ஆகிறது. திருமணத்துக்கு பிறகு மனைவியோடு ஃபோர் பிளே அது இதுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணும்போது முத்தம் கொடுக்க ஆரம்பித்த உடனேயே விரைப்புத்தன்மை குறைந்து போய் விந்து வெளிவர ஆரம்பித்து விடுகிறது. அப்ப டாக்டர் கிட்ட போறோம். அது நீண்டு போறதுக்கு மருந்து என்ன வேணும்? சாப்பிட்றோம். ஆனா பெரிய சுகம் கிடைக்கல, பெரிய பலன் கிடைக்கல. நிறைய பேர் கவலைப்படுறோம் இல்லையா? இழந்த சக்தியை மீண்டும் பெறுவது எப்படி அப்படிங்கிறதா இன்றைக்கு ஒரு கேள்வி. இது இன்னைக்கு நேத்து இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லைங்க. தொன்று தொட்டு புராண காலத்திலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கு தொல்காப்பியத்துல எழுதுறாங்க, இந்த வணிகர்கள் எல்லாமே வியாபாரத்திற்காக வெளியூருக்கு போவாங்களாம். வியாபாரங்கள் இறைவன் அருளால் எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு லாபம் வருமா. அப்ப இந்த 100 மடங்கு லாபம் வந்த பிறகு பொருட்களை எல்லாம் அவர்களுடைய வீட்டுக்கு கூட வந்தவங்க கிட்ட, கணக்கு பிள்ளை கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு கொஞ்சம் பொருளோட தாசிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் தாசிகளோடு உறவாடுவாங்களாம். ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வைத்தியர்கள் கிட்ட போய் அவங்க கொடுக்கக்கூடிய சில வகையான மருந்துகளை வெற்றிலை பாக்கில் வைத்து வாயில் வைத்து மென்று கொண்டு, அந்த வெற்றிலை பாக்கு வாயில் வைத்து மென்று கொண்டு அதோடு சேர்ந்து தாசிகளோடு உறவாடும் போது ஒரு இரவிலேயே 3 பேர் 5 பேர் வந்தாலும் விந்தை வெளிவிடாமல் கட்டுப்படுத்தி உறவாடுவார்களாம். இதுனா கோவலன் போறாரு, முதல்ல தாசிய வீட்டுக்கு போய் தேடி போறாரு. அவர் போகின்ற பாதைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவ்வளவு அழகாக சிலப்பதிகாரங்களும் சொல்றத பார்க்கணும். சிலப்பதிகாரம்னா வெறும் கண்ணகி கொம்பு எடுத்தாங்க, உடைச்சாங்க, இதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோமே தவிர அந்த காலத்தில் இருந்த வணிக ரீதியான கலாச்சார மாற்றங்கள் என்னங்கிறதையும் கலாச்சாரமாக எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுது. அப்ப இன்று இல்ல அன்றே அனைவருக்கும் விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே போல சில வகையான மூலிகை மருந்துகளை பயன்படுத்தும் போது இந்த விரைப்பு தன்மையிலிருந்து விந்து முந்துதல் வரை இயற்கையாகவே மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத அன்றைக்கே இதிகாச புராணங்கள்ல நிரூபித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எதற்கு இவ்வளவு பெரிய ஸ்டோரி சொல்றேன்னா, இன்னைக்கு இழந்த சக்தி, ஐயோ நான் மாஸ்டர்பேஷன் பண்ணதுனால என்னோட ஆண்குறி சுருங்கி போச்சு, நான் மாஸ்டர்பேஷன் பண்ணதுனால எனக்கு விரைப்புத்தன்மை இல்லாம போச்சு, மாஸ்டர்பேஷன் பண்ணதுனால என் உடம்பு வீக்கா போச்சின்னு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் குழந்தையும் நல்லா புரிஞ்சுங்க. இழந்த சக்தியை மீண்டும் பெற என்ன செய்ய வேண்டும்? இழந்த சக்தியை மீண்டும் பெற கஷாயம் குடிக்க வேண்டும். இந்த கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் ஓரிதழ் தாமரை, ஜாதிக்காய், அஸ்வகந்தா. வெறும் 3 பொருள் தான் தேவை. ஓரிதழ் தாமரை சுலபமா கிடைக்கும், ஜாதிக்காய் வீட்லயே இருக்கு, அஸ்வகந்தாவும் கிடைக்கும். இந்த மூணு பொருட்களை வைத்து இழந்த சக்தியை மீண்டும் பெற கஷாயம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? முதல்ல அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் 300 மில்லி நான் சேர்க்கிறேன். நிறைய ஆண்கள் வருவாங்க, ஐயோ எனக்கு பிரச்சனை சார், கல்யாணம் பண்ணவே பயமா இருக்குன்னு வருவாங்க. எல்லா மெடிக்கல் டெஸ்டும் பார்த்தா நார்மலா இருக்கும். ஏன்பா பயப்படுறேன்னா, சார் ஏதாவது ஒரு படம் பார்த்தேன்னா 2 மினிட்ஸ்ல எனக்கு எரெக்ஷன் வருது, ஆனா 30 செகண்ட்ஸ்ல எரெக்ஷன் போயிடுது. சில நேரங்கள்ல விந்து வெளியில வருது, சில நேரங்கள்ல நீர்த்து போய் ஏதோ நீர் மாதிரி வருது, அவ்வளவுதான் சார்,
இதை வச்சுட்டு நான் எப்படி சார் கல்யாணம் பண்றதுன்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. ஓரிதழ் தாமரை 2 கிராம் அளவுக்கு, ஜாதிக்காய் சூரணம் 2 கிராம் அளவுக்கு, அஸ்வகந்தா சூரணம் 2 கிராம் அளவுக்கு, மொத்தம் 3 பொருட்கள் தான் தேவை. 3மே நமக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இன்றைக்கு நிறைய வகையான மருத்துவரை பார்க்கிறோம். வயக்ரா மாத்திரைகள், இன்றைக்கு டெட்லாஃபில் மாத்திரைகள், நிறைய வகையான மாத்திரைகளையும் சாப்பிடுறோம். இன்றைக்கு திருமணம் ஆனவர்கள் கூட அவர்களுடைய இன்பத்திற்காக இந்த மருந்துகளை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது இந்த மருந்துகளும் ஒரு ஸ்டேஜ்ல பயன்படாம போய்விடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நிறைய பேர், ஆண்கள் 45 வயது 48 வயது இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் துணைவியை இழந்த துயரத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். இவங்கெல்லாம் 45 வயது 48 வயது, வேறு வழி இல்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணிக்கிறாங்க. திருமணம் ஆன பெண்ணுக்கு 32 33 வயது, இவர்களுக்கு 48 வயது, 15 வருட 16 வருட இடைவெளியில் இருக்கும்போது அந்த பெண்ணுடைய ஆசை இவர்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்படும் போது அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் ஏற்படுகின்ற அந்த உளவியல் ரீதியான மாற்றங்கள் இன்றைக்கு மனதை பதைபதைக்க வைக்கிறத பார்க்கும். பெரிய காவல்துறை அதிகாரி வராரு, அவரால் இந்த எரெக்ஷனல் டிஸ்ஃபங்க்ஷனோட அவதிப்படுறார் பாவம். 2வது மனைவி 3வது மனைவி இருக்காங்க. என்ன பண்றது? எந்த வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை தான், எங்க போறதுன்னு தெரியாம ஸ்டேஷன்லயே உட்கார்ந்துருக்கேன்னு கவலைப்படுறாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நம்மில் நிறைய பேர் இந்த சிரமத்தை வெளியிலையும் சொல்ல முடியாம உள்ளேயும் வச்சுக்க முடியாம புழங்கி கொண்டிருப்பவர்கள் யாராவது நம்ம வீட்டுல இருக்காங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், நீங்க இந்த ஓரிதழ் தாமரை, சாதிக்காய், அஸ்வகந்தா, இது 3 சுலபமா நாட்டு மருந்துல கிடைக்குமா? இது 3த்தையும் வாங்கிட்டு வாங்க. 2 கிராம் போடுங்க. ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணுங்க. அவங்களுக்கு சுகர் இல்லையா, அதுல ஒரு ஸ்பூன் தேன் போட்டு கொடுங்க. அவங்களுக்கு சுகர் இருக்கா, எதுவும் போடாம கொடுங்க. 100 days இதை கொடுங்களேன். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு பெருசா ஹெல்ப் பண்றதை பார்க்கலாம். இன்றைக்கு ஓரிதழ் தாமரை, ஜாதிக்காய், அமுக்கரா கஷாயம் தயாராகிவிட்டது. பெரிய மருந்துங்க, அது செய்யறதுக்கு சுலபமானது, ஆனால் பலன் மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கே பலன் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. குறைஞ்சது 100 நாட்கள் சாப்பிடணும். இழந்த சக்தியை மீண்டும் பெற கஷாயம் தயாராகிவிட்டது. இதோடைய மருத்துவ குணம் என்னங்கிறத விவரமாக பார்ப்போம். பொதுவாக அந்த கோவிட் பெருந்தொற்று நம்ம சமூகத்தில் பரவி நம்மில் நிறைய பேருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்திய பிறகு, கோவிட் தொற்றினால் வீட்டை விட்டு வெளியில் வராமல், உடற்பயிற்சியின்றி, சத்தான ஆகாரங்களின்றி சிரமம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல்ல நாம் இருந்த பிறகு நிறைய ஆண்களுக்கு இன்றைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக நம்ம பார்ப்பது எது தெரியுமா? விரைப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது, விந்து முந்துதல் ஏற்படுவது, உடலில் பலம் இருந்தாலும் கூட மனதில் உண்மையிலேயே எனக்கு ஆண்மை இருக்கிறதா அப்படிங்கிற குழப்பத்தோடு இருப்பது. பொதுவா இந்த விரைப்புத்தன்மை குறைபாட 5 வகைகளாக நம்ம பார்க்கிறோம். முதல்ல சைக்கலாஜிக்கல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நிறைய பேர் வருவாங்க, சார் எனக்கு விரைப்புத்தன்மையே இல்லை சார். அப்படியா அப்படின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு பினைல் டாப்லர்னு சொல்லக்கூடிய இரத்த ஓட்டத்திற்கான ஒரு பரிசோதனையும், விரைப்புத்தன்மை எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான பரிசோதனையும் செய்து பார்த்தா பரிசோதனை பெர்ஃபெக்ட்லி நார்மலா இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் வந்தது? ஏதாவது ஒரு நேரத்துல அவங்க ஒரு மாஸ்டர்பேட் பண்ணும்போது அவங்க எண்ண ஓட்டங்கள் சீராக இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டோம், அல்லது ஏதாவது ஒரு நேரத்துல அவர்களுக்கு அந்த உடல் ரீதியான மன ரீதியான அழுத்தங்களாலோ, அல்லது காதலியோடோ மனைவியோடோ இருக்கும்போது ஏதேனும் வேறு காரணங்களால, பயத்தினாலோ பதட்டினாலோ அவர்களுக்கு விரைப்புத்தன்மை இல்லாத ஒரு நிலை ஏற்படும் போது அது மிகுந்த அளவு மனதில் கவலையை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். இதுக்கு சைக்கலாஜிக்கல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2வது பிசியோலாஜிக்கல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது என்ன பிசியோலாஜிக்கல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்? நிறைய பேரை நம்ம பார்த்தோம்னா அவர்களுடைய உடல் உழைப்புக்கும் மன உழைப்புக்கும் நடுவுல, அவர்களுடைய உடல் சோர்வு மனச்சோர்வுக்கு நடுவுல அவர்களால் விரைப்புத்தன்மையை அடைய முடியாத ஒரு நிலை ஏற்படுவதற்கு பேர் தான் பிசியோலாஜிக்கல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது சாதாரணமாக ஒரு அமைதியான சூழல்ல இயற்கையாகவே இருக்கக்கூடிய விரைப்புத்தன்மை உடல் மனது மற்றும் உளவியல் ரீதியான காரணங்களால முழுமையாக விரைப்பு அடைய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் பிசியோலாஜிக்கல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
அவங்களுக்கு பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும், அவங்களோட ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கும், பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் நல்லா இருக்கும், ஆனா எரெக்ஷன் வராது. நிறைய ஆண்கள் கல்யாணத்துக்கு பின்னாடி அவங்க போய் மெடிக்கல் டெஸ்ட்லாம் பார்ப்பாங்க, எல்லாம் நார்மலா இருக்கும், ஆனா எரெக்ஷன் வராது, கணவனும் மனைவியும் சேர முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் வரும். அதுக்கு டெஸ்ட் எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லி இவங்க சைட்ல வாதாடுவாங்க, ஆனா ஒரு முறை கூட தாம்பத்தியம் வைத்துக் கொள்ள முடியவில்லைன்னு மனைவி சைட்ல போராடுவாங்க. இது ரெண்டு முறையே குழப்பமாக இருக்கும். அப்ப நமக்கே ஒரு குழப்பம் வரும், உண்மையிலேயே இவருக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையான்னு. இதுக்கு பேரு பிசியோலாஜிக்கல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பேரு. மூன்றாவது இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது மனநலத்துக்கான மாத்திரைகள் சாப்பிடும்போது, இதயத்திற்கான மாத்திரைகள் சாப்பிடும்போது, சில வகையான ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கான மாத்திரைகளை சாப்பிடும்போது, குறிப்பாக ஸ்கிசோஃப்ரீனியா சார்ந்த நோய்களுக்கான சில வகையான மருந்துகள் சாப்பிடும்போது எரெக்ஷனே வராது. த பியூட்டிஃபுல் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கணிதவியல் நிபுணர், மிகச்சிறந்த கணிதவியல் நிபுணர், நோபல் பரிசு பெற்றவர். அவரோட வாழ்க்கையுடைய படம் த பியூட்டிஃபுல் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமா வந்தது. அவரை மாதிரி இரண்டாம் உலக போர்ல கோட் பிரேக்கர்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இராணுவமும் அனுப்பக்கூடிய சங்கேத தகவல்களை எடுத்து அதை உடைத்து அவர்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை அமெரிக்க இராணுவத்திற்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய மாபெரும் அறிஞர்கள்ல ஒருத்தர். பட் அவருக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருக்கு மனச்சிதைவு நோய் ஏற்படுது. இப்ப மனச்சிதைவு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மருத்துவமனைக்கு போகும்போது அவருக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் அவருக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை ஏற்படுத்தி, இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு நோயினாலேயே கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளி அதிகமாகி, அதனாலேயே அவருடைய வாழ்க்கையில சுய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார். அந்த மருந்தை நிறுத்திய பிறகு மீண்டும் அந்த ஸ்கிசோஃப்ரினியா நோய் அவரை எப்படி பாதிச்சது, பிறகு அதிலிருந்து எவ்வாறு அவர் மீண்டும் மிகப்பெரிய கணிதவியல் நிபுணராக பணியாற்றினார் அப்படிங்கிற ஸ்டோரி தான் த பியூட்டிஃபுல் மைண்ட் அப்படிங்கிற ஒரு படம். இந்த எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய நோய் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கிறோம். இரத்த உறைதலை குறைக்கக்கூடிய மருந்துகள், இரத்த துடிப்பை குறைக்கக்கூடிய அல்லது அதிகரிக்கக்கூடிய மருந்துகள், மனநோய்க்கான மருந்துகள், வலிப்பு நோய்க்கான மருந்துகள், சர்க்கரை நோய்க்காகவே கொடுக்கக்கூடிய கடுமையான சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய சில மருந்துகள் கூட இன்றைக்கு இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய நோயை உருவாக்குறத பார்க்கிறோம். இந்த மருந்துகளை கொஞ்சம் நம்ம மருத்துவ ஆலோசனையோட விட்ரா பண்ணோம்னா திருப்பி எரெக்ஷன் நார்மல் ஆகிறதையும் பார்க்க முடியும். இது மூன்றாவது வகை. நான்காவது வகை அப்படிங்கிறது எமோஷனல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம். இதெல்லாம் எமோஷனல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னா நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க, சார் எங்க வீட்டுக்காரமாவை பார்த்தா மட்டும் எனக்கு எரெக்ஷன் வரல, ஆனா ஒரு சினிமா பார்க்குறேன், ஒரு நீலப்படம் பார்க்குறேன், அல்லது காதல் சீன்கள் ஏதாவது வரதை நான் பார்க்குறேன், இல்லை ஒரு ப்ளூ ஃபிலிம் பார்க்குறேன், உடனே எரெக்ஷன் எனக்கு பயங்கரமா இருக்கு சார். ஆனா மனைவியிடம் சேர வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் வரும்போது மட்டும் எனக்கு எரெக்ஷன் வரல அப்படிம்பாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, இந்த இன்டர்நெட் சேவைகள்லாம் இன்றைக்கு ரொம்ப அதிகமான பிறகு குழந்தைகளுக்கு கூட மொபைல் போன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில நாம் இருக்கிறதுனால நிறைய குழந்தைகள் இன்னைக்கு செய்யக்கூடிய தவறாக என்ன இருக்கு தெரியுமா? நிறைய பான் பிலிம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பான் பிலிம்ஸ் பார்க்கும்போது இவங்க மாஸ்டர்பேட் பண்ணும்போது உடலுக்கும் மனதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பற்று வெறும் உடலுடைய இயக்கமாக இந்த மாஸ்டர்பேஷன் இருக்கிறதுனால ஒரு மனைவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையம் வரும்போது இவர்களால் செயல்பட முடியாமல் போகிறது. இதுதான் ரொம்ப இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த எமோஷனல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இன்றைக்கு இந்த இளைய தலைமுறை, குறிப்பாக இந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் நம்ம பேர் சொல்லி செல்லமா கூப்பிடுறோமே, இந்த கிட்ஸ் எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ எமோஷனல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. அஞ்சாவது நம்ம பார்க்கிறது இடியோபதிக் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். என்ன காரணம்னே தெரியல, மெடிக்கலி ஃபிட், எமோஷனலி ஃபிட், சைக்கலாஜிக்கலி ஃபிட், எந்த வகையான மருந்துகளும் சாப்பிடுவது கிடையாது, ஸ்டில் எனக்கு இருக்கக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இந்த 5 வகையான எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை நம்ம பார்க்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்க எல்லாருக்குமே விரைப்புத்தன்மை குறைந்து போறதுக்கு ஒரே காரணம் அப்படின்னு நினைக்கிறதே தவறு. ஒரு 40 வயது இருக்கக்கூடிய ஒருவருக்கு சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற விரைப்புத்தன்மைக்கான சிகிச்சையும், ஒரு 60 வயது இருக்கக்கூடிய ஒருவருக்கு இதய நோயினால் ஏற்படுகின்ற விரைப்புத்தன்மை சிகிச்சையும், ஒரு 35 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தோல்வி அல்லது நஷ்டம் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய பலவீனத்தால் ஏற்படுகின்ற அந்த விரைப்புத்தன்மை மாற்றமோ வேறு வேறானது. அதனாலதான் நான் சொன்னேன், இன்னைக்கு இயற்கையாக ஏற்படுவதிலிருந்து செயற்கையாக ஏற்படுவதிலிருந்து
உடல்ல உள்ள நோய் மருந்துகளால் ஏற்படுவதிலிருந்து, காரணமில்லாமல் ஏற்படுவதிலிருந்து, நமக்கு நாம் கற்பனை உலகத்திலிருந்து இயற்கை நிகழ்காலத்துக்கு வரும்போது ஏற்படுகின்ற மாற்றங்களிலிருந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் ஏற்பட்டா நம்ம என்ன பண்றது? முறையான சிகிச்சை தேவை. இங்கதான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு வயாக்ரா மாத்திரை சாப்பிட்றேன், நான் ஒரு டெட்லாஃபில் மாத்திரை சாப்பிட்றேன், அன்னைக்கு எனக்கு எரெக்ஷன் வருது. ஆனா எத்தனை நாளைக்கு அந்த எரெக்ஷன் இருக்க முடியும்? அந்த மாதிரி 30 வயதில் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் 40 வயதாகும் போது, சார் அந்த மாத்திரை எனக்கு வேலை செய்யல, அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலன்ற கவலையில இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒருவேளை அந்த கவலை அதிகமாகும் போது சிலர்லாம் நான் பார்க்கிறேன், ஊசி மருந்துகள் மூலமாக விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்வதையும் பார்க்கிறேன். இப்ப இதெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணணும், இதுல இருந்து முழுசா வெளியில வரணும் அப்படின்னா நாம் எடுக்க வேண்டிய முயற்சி உடலுடைய அணுக்களுடைய அடிப்படை அளவிலிருந்து. இப்ப எரெக்ஷன் வேணும்னா நேரடியா சுக்கிரதாதுவுக்கான மருந்துகளை எடுத்துக்கொள்வது பலன் கொடுக்கும், ஆனா முழுமையான பலன் கொடுக்காது. ஜீரண மண்டலம், இரத்த மண்டலம், தசை மண்டலம், கொழுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், கடைசியாக இனப்பெருக்க மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய வகையில நம்முடைய வாழ்வியல் முறையும் மருந்துகளும் உணவு முறைகளும் இருக்கும்னா 5 வகையில நான் சொன்ன 5 வகையான எரெக்டைல் டிஸ்பங்க்ஷனுமே நம்ம சிகிச்சை மூலம் குணமாக்கி கொள்ள முடியும். இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில 30 வயதில் கூட திறம்பட மனைவியோடு தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர்னு நம்ம எண்ணி பார்த்தோம்னா எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறத பார்க்கிறேன். ஒரு காலத்தெல்லாம் எரெக்டைல் டிஸ்பங்க்ஷனோட வரக்கூடியவர்கள்ல கணவன் மட்டும் வந்து கூச்சப்பட்டுட்டு, என்னோட அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் கேஷீட் ஃபில் பண்ணும்போது கூட இந்த எரெக்டைல் டிஸ்பங்க்ஷனை பத்தி சொல்ல மாட்டாங்க. வயிறு வலி, காய்ச்சல், ஏதாவது ஒன்று போய் சொல்லிட்டு வருவாங்க. உள்ள வந்து உட்கார்ந்த பிறகு தனியா பேசணுமான்னு நான் முகத்தை பார்த்து கேட்டேன்னா ஆமா சார்ம்பாங்க. டாக்டர்ஸை வெளியில போக சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னா அப்பதான் சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து விரைப்பு தன்மையே இல்லை, எனக்கு விந்து முந்துதல் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. எதற்காக இதை சொல்றேன்னா, இன்றைக்கு விரைப்புத்தன்மைக்கான சிகிச்சை அப்படிங்கிறது வெறும் இன்றைக்கு அப்ரோடிசியாக்குன்னு சொல்லக்கூடிய குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் கிடையாது. விரைப்புத்தன்மைக்கான உண்மையான சிகிச்சை செரிமான மண்டலத்திலிருந்து இனப்பெருக்க மண்டலம் வரை இருக்கக்கூடிய 7 தாதுக்களையும் சரி பண்ணக்கூடிய சிகிச்சை தான் இன்றைக்கு இதற்கான நிரந்தர தீர்வை அளிக்க முடியும். அந்த வகையில 3 பொருட்கள். நம்ம வீட்டுல பசங்க ஒரு 15 வயசுல இருக்காங்க, இல்ல வீட்டுல வந்து இப்பதான் கல்யாணம் ஆகி புது மாப்பிள்ளை இருக்காரு, புது பையன் இருக்கான், இல்ல ஒரு 35 வயசாச்சு, முதல் குழந்தை நல்லா இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், இல்ல நான் 55 வயசு ஆயிடுச்சு சார், வாழ்க்கை ஃபுல்லா ஓடிட்டேன், இப்பதான் கொஞ்சம் ரிட்டையர்ட் லைஃப்குள்ள வரேன், எனக்கு கொஞ்சம் மனைவியோட மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசை. இன்னும் கொஞ்சம் பேரை நான் பார்க்கிறேன், 55 வயசாச்சு, மனைவியோட வயது 35, காரணம் முதல் மனைவி இறந்துட்டாங்க, 2வது மனைவியில இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேரை பார்க்கிறேன், சார் ஒரு பெண்ணோட எப்படி சார் நான் இருக்க முடியும், எனக்கு நிறைய தொடர்புகள் இருக்கு, அவங்க எல்லாரையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணும் சார், என்ன பண்ணலாம்? அமுக்கராக்ககங்கு, ஜாதிக்காய், ஓரிதழ் தாமரை, 3 பொருட்கள் தான். இந்த 3 பொருட்களும் 2 கிராம் எடுத்து 300 மில்லி தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உடம்புல எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் வருவதற்கான காரணங்கள் எது இருந்தாலுமே அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வர்றதை பார்க்க முடியும். அதே போல நிறைய ஆம்பளை பசங்க இன்னைக்கு நான் பார்க்கிறேன், மாஸ்டர்பேஷன். போன வாரம் கூட ஒரு பையன் வந்தான், அவன் வீட்டுல இருந்து அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க, சார் காலேஜ் செகண்ட் இயர் தான் படிக்கிறான், நைட்ல சரியா தூங்குறது இல்லை, என்னன்னு பார்த்தா இந்த ஒரு பழக்கம் இருக்கு சார், என்ன சொல்றதுனே தெரியல, நாங்க ரொம்ப கலாச்சாரமான குடும்பம், ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ், நாங்க கடவுள் மேல அவ்வளோ பக்தியும் நம்பிக்கையும் பிரேயசம் வச்சிருக்கோம், எப்படி பண்றான் சார் அப்படின்னு கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப அந்த பையன்கிட்ட கேட்கும்போது 2-3 வருஷமாகவே இந்த பழக்கம் இருக்கிறதாகவும், ஒரு ராத்திரி மாஸ்டர்பேட் பண்ணலன்னா அவனுக்கு தூக்கமே வராதான், அந்த அளவுக்கு மாஸ்டர்பேஷனுக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அது மட்டும் இல்ல, இதனாலேயே என்ன ஆகுது, படிப்புல ஃபோக்கஸ் பண்ண முடியல, தலைமுடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, உடல் பலம் குறைய ஆரம்பிச்சிச்சு, நிறைய பிரச்சனைகள், கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான கவுன்சிலிங்கை கொடுத்து அது கூட டீடாக்ஸ் கொடுத்து, டீடாக்ஸ்க்கு அப்புறம் இந்த ஓரிதழ் தாமரை, ஜாதிக்காய், அஸ்வகந்தா இது 3ஐயும் சேர்ந்த எப்படி ஒரு குடிநீராக அதை கொடுக்கணும். ஏன்னா அஸ்வகந்தா சாப்பிடும்போது உங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஜாதிக்காயை விட சிறந்த விந்து முந்துதலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தே கிடையாது. ஓரிதழ் தாமரை நீங்க இழந்த சக்தியை மீட்டெடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து. நீங்க 10 வருஷம் மாஸ்டர்பேஷன்ல இருந்தா கூட ஓரிதழ் தாமரை,
ஜாதிக்காய் அமுக்ரா கலந்த இந்த கஷாயத்தை ஒரு 3 மண்டலங்கள் 120 நாள் சாப்பிட்டீங்கனாலே 10 வருஷத்துல நீங்க இழந்த அத்தனை சக்தியும் மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் பலம் அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில இன்றைக்கு ஓரிதழ் தாமரை, ஜாதிக்காய், அஸ்வகந்தா இயற்கை ஆண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய, ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய, முதல் குழந்தைக்கு பிறகு 2ஆம் குழந்தைக்கு பலம் தேவைன்னு நினைக்கக்கூடிய, ஆபீஸ் ஒர்க்கு 14 ஹவர்ஸ் செஞ்சுட்டு வரேன், வந்த பிறகு எங்க சார் நான் தாம்பத்தியத்தை ஈடுபட முடியும், அந்த அளவுக்கு உடல் சோர்வு இருக்குன்னு சொல்லக்கூடிய அனைத்து ஆண்களுக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி, கணவன் யாராக இருந்தாலுமே அவசியம் நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு மருந்து எதுனா இந்த ஓரிதழ் தாமரை, அஸ்வகந்தா மற்றும் ஜாதிக்காய் தான். எல்லாத்தையும் 2 கிராம் எடுங்க, 300 மில்லி தண்ணி போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, 100 மில்லியா குறைங்க, வடிகட்டுங்க, 1 ஸ்பூன் தேன் கலந்துருங்க. இதையே காலையில ஒரு டைம் டீ, தேவைன்னா ஈவினிங் ஒரு டைம் டீ, இல்லை ஈவினிங் இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் குடிக்கட்டும். சார் பேச்சுலர் லைஃப்ல இருக்கும், மாஸ்டர்பேஷன் இல்லாமல் இருக்க முடியறதில்ல, பட் எப்படி என்னுடைய ஹெல்த்தை நான் ரீஸ்டோர் பண்ண முடியும்? வாஜிகேர் சாஃப்ட் ஜெல் மாத்திரைகள். இந்த வாஜிகேர் சாஃப்ட் ஜெல் மாத்திரைகளை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இழந்த சக்தியை நீங்கள் மீட்டெடுப்பது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஆண்கள், சர்க்கரை நோயோடு இருப்பவர்கள், இதய நோயோடு இருப்பவர்கள், நரம்பு நோயோடு இருப்பவர்கள், சிறுநீரக நோயோடு இருப்பவர்கள், புற்றுநோயோடு போராடி குணமடைந்தவர்கள், நம்ம யார் இருக்கோமோ நம்ம எல்லாருமே இந்த மாத்திரையை காலை 2 இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்தா பெரிய மாற்றத்தை நீங்க உணர முடியும். மாத்திரை நல்லதா, கஷாயம் நல்லதா? நிச்சயமா கஷாயம் தான் நல்லது, நோ டவுட். ஆனா யாருக்கெல்லாம் இதை வச்சு சாப்பிட முடியாதோ நீங்க வாஜிகேர் சாஃப்ட் ஜெல் மாத்திரைகளை சாப்பிட முடியுமான்னு பாருங்க. ஆண்மை இழந்து விட்டோம், எதற்குமே நாம் உபயோகப்பட மாட்டோம், என் மனைவியை என்னால் சந்தோஷப்படுத்த முடியவில்லை, என்னுடைய ஆண்குறி ரொம்ப சிறியதாக இருக்கிறது, எனக்கு இன்றைக்கு நிறைய உடல் பலவீனங்கள் இருக்கிறது, காரணம் நான் ஏற்கனவே செய்த சுய இன்பம் தான், என்னுடைய மன ஆரோக்கியம் கெட்டு போய் கிடக்கிறது, காரணம் நான் ஏற்கனவே செஞ்ச சுய இன்பம் தான், நிறைய குற்ற உணர்ச்சியோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் உங்கள் அனைவருக்குமே இந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து மட்டுமல்ல, உங்கள் ஆரோக்கியத்தை, ஆண்மையை மீட்டெடுக்க சிறந்த மருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஓரிதழ் தாமரை, ஜாதிக்காய், அமுக்கரா கலந்த இந்த கஷாயம் தான். முடிஞ்சவங்க கஷாயம் சாப்பிடுங்க, முடியாதவங்க வாஜிகேர் மாத்திரை சாப்பிடுங்க. ஆனால் குறைந்தது 3 மண்டலங்கள், அதாவது 136 நாட்கள் இதை தொடர்ந்து நீங்க சாப்பிடணும். அப்பதான் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. நமக்கு தோழிகள், குறிப்பா பெண்கள், ஆண்கள் வீட்டுல இந்த மாதிரி சிரமத்தோடு இருக்கும்போது பெண்கள் அவர்களுடைய மனக்குமுறலை நிறைய பேர்கிட்ட பகிர்ந்து கொள்றதை பார்க்கிறோம். பெண்கள் டு பெண்கள் டிஸ்கஷன்ல அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்முடைய சகோதரியோ அல்லது நம்முடைய தோழியோ யாராவது ஒருத்தர் கணவனால இந்த மாதிரி ஒரு சிரமத்துக்கு உள்ளாகிறாங்கன்னா அவர்களுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். கோர்ட்டுகள்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய எவ்வளவோ விவாகரத்தை இந்த ஒரு வீடியோ தடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து உங்களோட சோசியல் மீடியால, உங்களோட கம்யூனிட்டியில இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.